யார் உங்களுக்கு கொடுத்தாலும் அது எப்படி செலவாகுதுன்னு பாருங்க. அந்த கை எப்படிப்பட்ட கைன்னு பாருங்க. சில பேர் நிறைய கொடுப்பாங்க, அவங்க கையில தங்குறது ரொம்ப கம்மியா தங்கும். ஆனா நான் உன்னைய வாழ்க்கையில பார்த்திருக்கேன், கர்த்தர் என் மூலமாகவும் எனக்கும் கொடுக்கறது கம்மியா இருந்தாலும் அதுதான் முதலீடு. அந்த முதலீடு பயங்கரமா பெஞ்சிருக்கும். அவர் கொடுக்குற கொஞ்சம் நமக்கு மிகுதி. ஏன்னா கொடுக்குற கை இருக்கு பாருங்க, அந்த கை ஆசீர்வாதமான கை, அது விதைக்கிற கை, அது பிசினித்தனம் பண்ற கையே இல்லை, அது லோபியின் கையே இல்லை, அது குற்றம் பிடிக்கிற கையே இல்லை, அது நியாயம் தீர்க்கிற கையே இல்லை, அது நம்மளை விடுதலையாக்குற கை, மழையை வர்ஷிக்க பண்ணுகிற கை, ஏழைக்கு இறங்குகிற கை. ஸோ எல்லாரும் உங்க கையை பார்த்து சொல்லுங்க, இதை குறித்து கர்த்தர் திட்டம் வச்சிருக்காரா? ஆண்டவரே, என் கைகளையும் என் விரல்களையும் இங்க போருக்கு யுத்தத்திற்கு பழக்குவிக்கிற தேவன், சாஸ்திரிகளின் ஞானத்தை எனக்கு கொடுங்க. இந்த கை உமக்காக பராக்கிரமம் செய்யட்டும். ஒரு நாள் யாரு ரத்தத்தையும் சிந்திர கையா இருக்கக்கூடாது. இது உங்களுடைய ரட்சிப்பை கொண்டு சேர்க்கிற கையா இருக்கணும். இயேசுவின் நாமத்தினால ஆமென்.